திரு தங்க வரதராஜன், அதிமுகவை அச்சுறுத்துகிறதா? பழைய வழக்குகளை தோண்டி எடுக்கலாம்ல. சரி, திரு தங்க வரதராஜன். வணக்கம் திரு தேவப்பிரியன். வணக்கம் சார். அதாவது நாங்க பாரதிய ஜனதா கட்சியை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்குதான், இன்னைக்கு மக்கள் இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் முடிவெடுத்து விட்டார்கள். அலங்கோல ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அரசு வெந்திச்ச ஆட்சி, ஆக மொத்தம் எல்லா தரப்பு மக்களையும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் மக்கள் மிகப்பெரிய அளவுல வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலநிலை மாற வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக மக்கள் நினைக்கிறாங்களா இல்ல கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும் நினைக்குதா? இல்லங்க, நான் சொல்ல வர மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தாங்க ஒரு கட்சி, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம், அது அரசியல் கட்சியே கிடையாது. திமுக தான் ஆளும் கட்சி. அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தல், அதற்கு முன்னதாக நடைபெற்ற மக்களவை தேர்தல், எல்லா தேர்தலையும் திமுக தான் ஆளும் கட்சியா வந்திருக்கு, ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படி மக்கள் தீர்ப்பு வேறா இருக்கு, நீங்க சொல்றது வேறா இருக்கு? மக்களை கோடிட்டு நீங்க உங்க கட்சியோட இதை சொல்றீங்களா? அப்ப அந்த வகையில நாங்க ஒரு முன்னெடுப்பு இன்னைக்கு எங்களுடைய தேசிய தலைமையும் இன்னைக்கு மாநிலத்திலையும் முன்னெடுத்திருக்கிறது. அதே போல மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க இன்னொரு பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளாக இந்த திமுக அரசை அகற்றுவதற்காக எடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கின்றேன், சகோதரர் சொன்னாரு இதுக்கடுத்தாலும் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாருன்னா இப்ப ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, அது வேற விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அது அமையும் நிச்சயமாக. அப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலை அப்படின்னு எதை சொல்றீங்க? அமைச்சர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும், தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு, அதை சொல்றீங்களா? இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு அமித்ஷா சொன்னாரு, அதை சொல்றீங்களா? அதுதான் சொல்றாரு பேச்சுவார்த்தை. அமித்ஷா சொன்ன நேற்று தலைவர் சொன்னதான், தலைவர் எங்களுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரோ அதுதான் இறுதியான கருத்து. இப்ப நான் என்ன சொல்றது சார், நம்ம மதுக்கூர் ராமலிங்க அண்ணன் சொன்னாரு, இவங்களை மிரட்டுறது, இது பண்றது, அப்படி இப்படின்னு சொல்றது உள்கட்சிக்குள்ள தலைவர். சார், எங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ள உள்ள ஒருத்தர் அழித்தால் அது அந்த கட்சி அழிந்து போடும். நாங்க மரபை மதிக்கிறவங்க, எத்திக்ஸ் கடைபிடிக்கிறவங்க. இவர்கள் எப்ப பார்த்தாலும் வாதிக்கு என்னன்னு சொன்னா, பாஜகவோட திரு கலைஞர் அவர்கள் கூட்டணி வைத்தால் இது சாணக்கியத்தனம் என்று கொண்டாடுவாங்க திமுகவோ அவர்களும். ஆனா அதே சமயத்துல மற்றவர்கள் வச்சான்னு சொன்னோம்னா அது பேர் என்ன, நீங்க வேற மாதிரி விமர்சிங்களா, லாபம் அரசியல் லாபம் விமர்சிப்பீங்களா? இதுதான் கேட்கிறேன். அப்ப எல்லா இடத்திலும் சாணக்கியத்தனம் வேணுங்க, இந்த அரசாங்கத்திலிருந்து சாணக்கியத்தனம் வேணும். அதிமுகவோடு சமரசம் செஞ்சுக்குதா பாஜக அப்படின்ற கேள்வி எழுதில்ல. இந்த காலகட்டத்தில் இதான் சொல்றேங்க, நாங்க திமுகவில் நாங்க யாருடன் சமரசம் அதெல்லாம் போக விரும்பல. நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் எந்த சமரசம் வேண்டாலும் செய்து கொள்வோம், அவ்வளவுதான். இது இன்னாரோட சமரசம் அன்னாரோட சமரசம் கிடையாது. திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த அலங்கோல ஆட்சி, ஊழல் ஆட்சி வீழ்த்துவதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செல்வோம். ஏன்னு சொன்னால் இது மக்களுடைய எண்ணம், அதை தான் நாங்க இந்த விஷயத்துல சொல்றோம். பாஜக சமரச தயார் அப்படின்னு சொல்றீங்க, அதிமுக சமரச தயார் என்ன சொல்லவே இல்லையே. அதிமுக டெல்லிக்கு போயிட்டு வந்த பின்னாடி இறுக்கமா இருக்காங்களே, இவர்கள் தயார் சொல்லுங்க, நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு தான் சொல்லுங்க. இன்னும் தயாரமே கிடையாது. இதுக்கு இந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு நாங்கள் தயார். மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தவிர நான் பர்டிகுலரா இந்த கட்சியோட சமரசம் சொல்ல வரல. 27ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரு. 4 நாட்கள் காத்திருப்பு கூட இல்ல. 2 நாட்கள் இடைவெளியில முரண்பட்டு இருக்கக்கூடிய கருத்து முதலால் பேசாம இருக்கக்கூடிய செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்ததுதான் அந்த சாணக்கியத்தனமா? அதாவது உங்களுடைய மற்றவருடைய எதிர்கட்சிகளுடைய யூகங்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. ஒரு மூத்த தலைவர் எந்த ஒரு தலைவரை வேணாலும் டெல்லியில சந்திக்கலாம். மிக அரசியலில் அவர் மூத்த தலைவர். இது அவருடைய உரிமை, அது அனுமதி கொடுக்க. இதுல நீங்க மொட்டத்தலை முடிச்சு கொடுத்ததெல்லாம் கிடையாது. நீ பல தலைவர்கள் மாற்று கட்சிகள் சார்ந்தவர்களும் கூட இன்னைக்கு பல பேர் டெல்லி போனாங்க, பல மூத்த அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. ஏன் திருமாவளவன் கூட சமீபத்துல சந்திச்சாரு எங்களுடைய நிர்மலா சீதாராமன். நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் இது பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் இது தேடக்கூடாது. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, ஒரு விஷயம் இப்ப நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு அச்சம் ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கும் மதுக்கூர் ராமலிங்கம் அச்சம் வந்திருக்கிறது உண்மை. காரணம் அது புரிந்திருக்கும். அதே போல நீங்க கேட்ட இடைத்தேர்தல் எல்லாம் நீங்க அவங்க தானே வெற்றி பெற்றாங்க சார். தமிழக வரலாற்று திருப்பரங்குன்றம் இது வந்த பிறகு எந்த தேர்தல சார் எதிர்கட்சி ஜெயிச்சிருக்குது?
ஆளுங்கட்சி தான் சார் ஜெயிக்குது. வரலாறு சார், இது எங்கேயாவது வரலாறு, இது தமிழகத்தோட வரலாறு. நாங்க பேசுறோம், நீங்க அம்மா பிரச்சனை அம்மா இருந்தாங்க, நீங்க வந்து இந்த இடத்துல ஆர்கே நகர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். திமுக அதிமுக ரெண்டையும் வீழ்த்தி சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு. முதல் தேர்தல் அதிமுகவுடைய வெற்றியே திண்டுக்கல் இடைத்தேர்தல் தானே சார்? சார் எல்லா காலங்களும் நாங்க கேட்கிறேன், எல்லா காலகட்டத்திலும் ஒரே அளவுகள் பொருந்தாது. பிரியெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க பிரச்சனை அம்மா 1,00,000 ஓட்டுல வித்தியாசம் ஜெயிச்சாங்க. திமுக டெபாசிட்டே போனுச்சு. பொது தேர்தல் திமுக ஜெயிச்சு. நீங்க அது போல பாத்தீங்கன்னா அதே இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி நின்றப்ப பொது தேர்தல் ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா திமுக. அது எதுக்கு சொல்ல வருகிறேன் சொன்னா, அது வந்து இடைத்தேர்தல் என்பது தமிழகத்துல ஒரு மாறுபாடு மக்கள் பார்க்கக்கூடியது. அந்த ஆளுங்கிற அரசாங்கத்துக்கு ஆதரவாக போடுவாங்க. அதுதான் என்பது யதார்த்த உண்மையை நான் வந்து பேசுகிறேன். திண்டுக்கல் ஒரு காலகமா இருக்கலாம். அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய காலங்கள் எப்ப வந்து திருப்பரங்குன்ற மதுரையில அதுல இருந்து வந்த தேர்தல் இருந்து எடுத்துக்கிட்டு சொன்னா இதுதான் தொடர்பு என்பது என்னுடைய கருத்து. சரி, திரு சேலம் மணிகண்டன், இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் தொடக்க புள்ளி வைக்க பாஜக விரும்புது. ஆமாம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மாநிலம் சார்ந்துதான், மாநில நலன் சார்ந்துதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை முற்றுப்புள்ளி வைத்து கடக்க விரும்புது அதிமுக தலைமை. இடையில செங்கோட்டையன் டெல்லி போறாரு. வைப்பிரிவு பாதுகாப்பு சம்பந்தமா பேச்சுவார்த்தை இருக்கு. என்ன நடக்குது அதிமுகவிலையும் பாஜகவிலையும்? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசுறேன், நான் ஒரு காலத்துல பட்டிமன்றத்துல எல்லாம் பார்த்து ரசித்த மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்ட ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்றம் நடக்கிறப்ப டெல்லி போனப்ப உங்களுக்கு உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு இன்று இரவு அல்லது நாளை காலை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் உறுதி செய்யப்படும், ஆனால் கொஞ்சம் தயவு பண்ணி முதல் நாள் இரவே வந்துருங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஒருவேளை மத்தியானம் அவர் பாக்குறப்பே அன்னைக்கு உள்துறை அமைச்சரை பார்க்க போறேங்கன்னு சொல்லியிருந்து அன்னைக்கு அவர் சந்திக்காம போயிருந்தா உடனே எல்லா ஊடகமும் என்ன எழுதிருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அமித்ஷா மறுப்பு, டெல்லியில் தவம் இருந்தார் பழனிசாமி அப்படின்னு நீங்க தலைப்பு செய்தி போட்டிருப்பீங்க. சோ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் சந்திப்பு. அவர் ஒரு விஷயத்த சொன்னார், திரும்ப நாளைக்கு நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பிரஸ் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்னு சொன்னார். சோ அதை நீங்க சூட்சமா புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட நியூஸ் 18 செய்தியாளர் கேள்வி எழுப்பினாங்க. அந்த அணியில நியூஸ் 18 செய்தியாளர் இருந்தாங்க. முதல் கேள்வி, யாரை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொன்னப்ப யாரையும் சந்திக்கல, முக்கிய தலைவர் யாரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு இல்ல அப்படின்னாரு. ஸ்கிரீன் எல்லாம் மாத்திருக்காங்க. முதல்ல காணொலி காட்சி மூலமாக அலுவலகத்தை திறந்து வச்சிருந்தேன், இப்ப நேரில் வந்திருக்கேன், ஸ்கிரீன் எல்லாம் மாத்திரம் அதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சந்திப்பு தொடர்பாகவோ அல்லது நேரம் கேட்டிருக்க சம்பந்தமாகவோ எந்த விதமான கருத்தையும் இபிஎஸ் அப்ப தெரிவிக்கல. இல்ல சார், நான் திருப்பி கேட்கிறேன், உங்க நியூஸ் நிருபர் நிறுத்தி இந்த மாதிரி அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறோம்பா, இன்னைக்கு தரங்குறாங்க, இல்ல நாளைக்கு தரங்குறாங்க, இன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கு போவேன், நாளைக்கு கொடுத்தா நாளைக்கு போவேன் அப்படி இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு போவாரு. மாநில நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை சார். ஆமா, இடஒதுக்கீடு டீலிமிட்டேஷன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, நிதி ஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு அணி சேர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அந்த பிரச்சனையை தேசிய அளவில் எதிரொலிக்கிறதுல கிடைச்ச வாய்ப்பா தானே பார்க்கணும். அதை ஏன் பேச மறுக்கணும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்னதான் நெத்தியில பரு வச்சுக்கிட்டு